இப்போ என்ன ஆகுதுன்னா, நாள் ஆக ஆக அதாவது காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட்னஸ் நமக்கு வர 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 என்ன ஆகுதுன்னா, ஸ்லோவா ஸ்லீப் ப்ரொமோட்டிங் ஏரியாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ ஒரு கட்டத்தில என்னன்னா, நம்ம உடம்புல வந்து விஎல்பிஓ அப்படிங்கிற அந்த ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதுவும் ஹைப்போதாலமஸ்ல தான் இருக்கு. அந்த விஎல்பிஓ என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏஆர்ஏஎஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வேக் ப்ரமோட்டிங் ஏரியாஸ் இருக்க, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா சப்ரஸ் பண்ணி டாமினேட் பண்ணுது. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர்இஎம் ஆஃப் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்இஎம் ஆஃப்பும் கொஞ்சம் கொஞ்சமா சப்ரஸ் ஆக 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 என்ன ஆகுதுன்னா, ஆர்இஎம் ஆன் நியூரான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஆர்இஎம் ஆன் நியூரான் ஆக்டிவேட் ஆகுறனாலயும், இந்த விஎல்பிஓ ஆக்டிவேட் ஆகுறனாலயும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அந்த ஸ்லீப் டெப்த் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து நம்ம தூங்க போகிறோம். தூங்க போய் படுத்த உடனேவே அந்த ஆர்எம் ஆஃப் நியூரான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுறனாலையும், இந்த ஓரக்சின் ஹார்மோன் வந்து கம்ப்ளீட்டாக குறையிறனாலையும், இந்த வேக் ப்ரமோட்டிங் ஏரியாஸ் டோட்டலாக கட் ஆஃப் ஆகுறனாலையும் நம்ம கம்ப்ளீட்டாக தூக்கத்துக்கு போகிறோம். தூக்கத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஜ் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, N1 ஸ்டேஜ், அடுத்து N2 ஸ்டேஜ், N3 ஸ்டேஜ் போய் அதுக்கப்புறம் அந்த ஆர்எம் ஆன் நியூரான் வந்து ஃபுல் பவருக்கு வந்துருது. அதாவது 100% வந்துருது. அந்த ஆர்எம் ஆஃப் நியூரான் வந்து டோட்டலா கட் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்ம உடம்புல வந்து வேக்ஃபுல்னஸும், ஸ்லீப்பும் வந்து மாறி மாறி இதுதான் வந்து ஸ்லீப் வேக் ஸ்விட்ச்.